எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னும் சாப்பிட்டீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஓகே, நன்றி. என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி என்னை எனது குடும்பத்தையும் எனது குடும்பத்தை சார்ந்த எனது நண்பர்களையும் வாழ வைக்க ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருக்கும் எம்எம்ஜி கம்யூனிட்டி தலைவர்கள் வாசனையா அவர்கள் மருத்துவமான தெரிவிக்கிறேன். வடிவேலையா அவர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். மணி ஐயா அவர்கள் உற்சாகமான காலை வணக்கம். குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த எஸ்கே சமர்பன் சார் அவர்களுக்கு வணக்கம். ஏன் அப்படின்னா, என்ன இந்த பொசிஷத்தை கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது எம்எம்ஜி கம்யூனிட்டியோட கனவு. அதுக்காக பதக்கமான அனைத்து வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிற கடமைப்பட்டிருக்கேன். அதே போல கோவில் பகுதியில் வந்து நமது கோபாலராஜன் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். மதுரை சுந்தரமூர்த்தி சார், நமது ஆனந்தையா, பிரேமா. ஸோ எல்லாருடைய பெயர் எனக்கு நினைவில் இருக்கு. ஸோ அனைவரும் இந்த காலை நேரத்தில் எஸ்பிசி பவனை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு இந்த அற்புதமான நாள் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை எல்லோரையும் பார்ப்பதில் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி சார். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கூலி வேலைக்கு போய் வருமானத்தை சம்பாதிச்சுட்டு வந்துதான் நைட்டு சாப்பாடு செய்யக்கூடிய அந்த குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கிடைத்த வாய்ப்பு பிவிசி மெட்டா. பணம் கோடி கோடியா சம்பாதிக்கிற வாய்ப்பும் பிவிசி மெட்டாவில் இருக்கு. ஆனா மதிப்பு, மரியாதை, கௌரவம், அடையாளம் இதை எங்க எனக்கு கிடைச்சது அப்படின்னா பிவிசி மெட்டாவில் மட்டும்தான் கிடைச்சது. நான் என்னை பற்றி எனக்கே புரிதல் இல்லாத காலத்துல என்ன உற்சாகப்படுத்தி, உனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, நீ நல்லா வருவ அப்படின்னு அடையாளம் காட்டினது எம்எம்ஜி கம்யூனிட்டி தலைவர்கள். அதுலயும் முக்கியமா சொல்ல போனா எங்க சார் எஸ்கே சண்முகம் சார். நன்றி சார், தேங்க்யூ. இது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது வந்து மனதார நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் படிப்பறிவு இல்லாதவன், ஜஸ்ட் ஒரு 12வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த பிவிசி மெட்டா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் எங்க இருந்திருப்பேன்? ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டோ, ஏதோ ஒரு ஆக்டிவ் ஏதோ ஒரு வருமானம் சம்பாதிக்க தேடி நான் போயிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய மாவட்டத்தின் தலைநகரம் இன்னைக்கு சேலம் மாநகரில எஸ்பிசி பவன் கேசி ஹால்ல நான் இன்னைக்கு பேசிட்டு இருப்பேனா? இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, கால்வின் இன்டர்நேஷனல் தொடக்க காலத்திலிருந்து நான் பயணிச்சிட்டு இருக்கேன். அந்த நிறுவனத்தின் டேனியல் ஜான்சன் ஐயா உருவாக்கி தந்த இந்த வணிக வாய்ப்பு பிவிசி மெட்டா. இந்த பிவிசி மெட்டா வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னா, எனக்கு குறிப்பா எனக்கு கிடைக்கலன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சோ அதை நான் சரியான முறையில் நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு இதுலதான் பிசினஸ் கிடைச்சிருக்கு. இந்த பிசினஸ் மூலமா நான் ஐயா மணி ஐயா சொன்ன மாதிரி கோடீஸ்வரர் பட்டியலில் என் பேர் வரணும் எங்க ஊர்ல. சரிங்களா? அந்த வாய்ப்பு எதுல இருக்கு அப்படின்னா பிவிசி மெட்டால மட்டும்தான் இருக்கு. அதை நான் உணர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எனது நண்பர்களுக்கு புரிய வச்சு, ஒவ்வொரு நாளும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி புரிய வச்சு, சார் நான் இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ பிசினஸ் இருக்கு, இதை நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வருமானம் தினந்தோறும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி எனது நண்பர்களை பிவிசி மெட்டாவில் வச்சிருக்கேன். அதில் வந்து மாதேஸ்வரன் மலையிலிருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நமது ராஜேஷ் கவுடா சார், அவங்க நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமது சரவணன் சார் அணியிலிருந்து பாத்தீங்கன்னா
இன்னைக்கு ரவி சார் அவர் எப்பயுமே அதை போங்க சார் அப்படின்றதா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. அப்படி வணக்கம் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே மாதிரி முருகன் சார் அவரும் கூட நல்ல தலைவர். சோ நீங்களும் உங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சது. இதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொருவரும் தினந்தோறும் 1 லட்சம் ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம பிவிசி மெட்டால் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எம்ஜி கம்யூனிட்டி தலைவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எனது முடிக்கிறேன். தேங்க்யூ சார்.